நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு சோலோ ட்ரிப்பை கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லடாக்கு அப்புறம் எதுவுமே பண்ணல கைஸ். ஆக்சுவலாக இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக போகிறோம். ஸோ இன்னைக்கு எங்கே போகிறோன்னு இப்போதைக்கு நான் ரிவீல் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் என்னன்னா அங்கே அலோவ் பண்ணுறாங்களா என்ன அப்படின்றது தெரியல. உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அங்கே போய் சம்பவம் ஆகி போச்சுன்னா சரி, அதனால் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் போகிற ஒன் டே ட்ரிப் தான். கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர்லேருந்து ஒன் டேயில் வந்து போய் நல்லா சம்மரை என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு பிளேஸ். ஸோ இந்த ட்ரிப்பை வந்து நம்ம செம்மையாக சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, நேற்று தான் நம்ம டாப் கனை வந்து போட்டு நல்லா வாஷ் பண்ணி பக்காவாக கல்வி எடுத்துன்னு வந்திருக்கோம். நிறைய விஷயம் சொல்லணும் கைஸ். நான் அப்படியே ஏதாவது ரீல்ஸாக போட்டுடுறேன், ஒரு ஷார்ட்ஸாக. அப்போ ஏன்னா வண்டியை பற்றி எல்லாம் ஒவ்வொன்றும் போட வேண்டியது இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் நான் கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு விஷயம், அதை நான் ஷார்ட்ஸாக போட்டுடுறேன். டைம் இப்போ 8 ஆச்சு கைஸ். ஒரு 3.5 ஒரு 4 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்படியே போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 11 அங்கே ரீச் ஆயிடுவோம். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகணும் அப்படின்னம்னா போதும். வகையாக டேன்னு பறந்து போய் என்ன பண்ண போகிறோம். காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு குட்டி சம்பவம். எல்லாம் எடுத்து வச்சேன் எடுத்து வச்ச ஒரு லிஸ்ட்டில் வந்து இது மட்டும் மைக்கு, இந்த கேமரா மைக் உள்ள கனெக்ட் பண்ணியிருப்பேன். அதோட இது மட்டும் ஸ்பாஞ்சு மட்டும் காணாம போயிடுச்சுங்க. ஐயோ சாமி, ஏன் அது இல்லாமல் பண்ணோம் அப்படின்னோம்னா குறை கேட்கும் வாய்ஸு. ஏற்கனவே நம்ம வாய்ஸ் வந்து அப்படியே வேறு லெவலில் இருக்கா. ஸோ அதனால் வந்து நல்ல வேலை ஸ்பேர் ஸ்பான்சர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அந்த கவரை எடுத்து போட்டு வந்திருக்கேன். இடையில வேற நிறுத்தி செக் பண்ணணும் கரெக்டாக வாய்ஸ் பிக் ஆகுதா என்னன்றது. ஸோ இந்த சிக்னல்லேருந்து நம்ம ரைட் போகணும். ஸோ ரைட் எடுத்து ஜிகானு போக வேண்டியதான். இந்த சிக்னலு ஒன்று நான் இப்போ இந்த சிக்னல்லே நோட் பண்ணேன். சிக்னல் போட்டுட்டாங்க, அது போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இது ஸ்பீடாக ரெட் சிக்னல் போட்டதுக்கப்புறம் தான் வந்து ஸ்பீட் எடுத்து கிராஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படி கிராஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வரைக்கும் சம்பவம் நடக்காததுனால வந்து அதை பற்றி அவேர்னஸ் இல்லையோன்னு நினைக்கிறேன். நம்ம கேமராவை வேறு அப்கிரேட் பண்ணுங்க ஆக்சுவலாக. இத்தனை நாள் யூஸ் பண்ணிட்டோம், நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய கண்டென்ட் போடுறோம். ஸோ நிறையா பேரோட வந்து ரெக்வஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேமராவை வந்து அப்கிரேட் பண்ண சொல்லி. ஸோ பண்ணணும். எப்படியும் ஒரு 20-25 தேவைப்படுமே. நம்ம இப்போ தான் ஒரு லடாக் ரைடை முடிச்சு பெரிய இது வச்சுருக்கோம். அகைன் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படின்றாங்க. பார்ப்போம், ஏதாவது ஒரு நமக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் கைகூடி வந்தால் கேமரா அப்கிரேட் பண்ணுவோம். நிஜமாக கையிலலாம் காசு இல்லைங்க. வாக் பண்ணுறேன், எல்லாம் ஜாலியாக ஊர் சுற்றுறான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா, ஏதாவது ஒன்று சேருமா நம்ம லைஃப்பில் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம். வாவ், லுக் திஸ் guys, இட்ஸ் a BYD seal ஃபுல் EV கார் பாருங்க. நல்லா ப்ரீமியமாக கிளாஸியாக இருக்குது. சீட் பார்த்தீங்களா, சீட்டே வந்து உள்ள நல்லா ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்குது. Looks so nice, guys. பாருங்க, தாராபுரம் பக்கம் வந்துட்டோம். மாட்டு சந்தையாட்டு இருக்குது. ஃபுல்லாக லைனாக நிற்க. ஐயா முடிச்சிருப்பாரு ஐயா. ஓ, இந்த பக்கமும் இருக்குங்க மாட்டு சந்தை. ஃபுல்லாக
உள்ள லைனா நிக்குது. அதை ஓபன் பண்ணோன்னு உள்ள போவாங்கன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்களே, இது என்னமோ அந்த படையப்பா படத்தோட கிளைமேக்ஸ்ல லைனா வட்டி வட்டி வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. நிறைய பக்கம் இருந்து மாடி இந்த மாதிரி ஏற்றிட்டு வந்தாங்க. சரி, நான் அப்ப பெருசா எடுத்துக்கல. பக்கம் வந்தோம்னதான் தெரியுது மாட்டு சந்தைக்கு. ஆக்சுவலாக இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே ட்ரிப்பு. புல்லாவெளி ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. சரி, அதான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா அங்கே அலோடு உள்ளே விடுறாங்களா என்னன்றது செகண்டரி தான் தெரியும். ஸோ அதை பார்த்துட்டு பக்கத்தில் வேறு ஏதாவது பிளேஸ் இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்துட்டு வரலாம். ஏன்னா அது என் நியர்பை இதுதான் கைஸ் இருக்குது. ஏன்னா மற்றதெல்லாம் போட்டோம்னா 2-3 நாள் ட்ரிப்பு போடுற மாதிரி இருக்குது. அது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஒர்க்கில், ஏன்னா நிறைய ஒர்க் இருக்குது கைஸ். அதனால் வந்து ஒரு 1 டே ட்ரிப்புக்கு வந்து இது கரெக்டு அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பிளேஸை சூஸ் பண்ணியாச்சு. ஸோ புல்லாவெளி ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். பார்ப்போம், போயிட்டு ஃபால்ஸ் நல்லாயிருக்கும், அது வேணால் என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி மற்ற விஷயங்கள் என்னன்றத நாங்கள் போய் பார்ப்போம். இந்த ரூட்டு வந்து நல்லா போட்டிருக்காங்க. ரோடு வந்து சூப்பராக இருக்கு. இந்த ரோடெல்லாம் வந்து சூப்பர் பைக் எடுத்துகிட்டு வந்தால் பறக்க தான் தோணும். ஆனால் கொஞ்சம் டேஞ்சர் தான். பாருங்க, தெரியுதா? செமையா இருக்குல்ல, வியூவே ஒரு மாதிரி வெல்கம் பண்ற மாதிரி இருக்கு. நல்லா பரடா அப்படிங்கிற மாதிரி. தாராபுரம் 6 கிலோமீட்டர், அவ்வளோதான் கைஸ். லிட்ரலி வந்து தாராபுரம் வந்துட்டோம். இனி வந்து இப்படி கிளம்ப வேண்டியதான். இங்கே தான் முன்னாடி தான் வந்து அப்படியே ஒரு பேக்கரியை பிடிச்சி இங்கே வருங்க. இந்த ஸ்பீட் பம்ப்ஸ் வேறு அடிக்கடி. அப்படியே ஒரு பேக்கரியில் ஒரு காஃபியும் ஒரு மெதுவடையும் ஒரு பருப்பு வடையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9:45. ஐ திங்க் 10 to 10:30 ரீச் ஆகிடலான்னு நான் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்கு. இல்லைங்க, நான் பொறுமையாக தான் வந்திருக்கேன். ஏன்னா நம்ம டாப் ஸ்பீடே 80 தாண்டல. ஆவரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60-65 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். அப்படியே பொதுவாக போயிட்டுருப்போம். ஸோ தாராபுரம் லெஃப்ட்டு, ஒட்டஞ்சத்திரம் 44 ஸ்ட்ரெயிட்டு. ஸோ நம்ம ஒட்டஞ்சத்திரம் தான் போகணும். அங்கே போய் தான் டைவர்ட் ஆகும். ஒட்டஞ்சத்திரம் இங்கேருந்து ஒரு ரைட் டைவர்ஷன் எடுக்கணும் கைஸ். இது எங்கே எடுக்கணுன்றது தான் ஒன்றும் புரியலை. எங்கே இருக்குது அங்கே இருக்குது. இங்கே தான் போகணும். கைஸ் பாருங்க, ஹைவே வாட்டிருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஹைவே. இதில் எங்கடா நம்ம போக சொல்கிறாங்க? கூகுள் மேப் இதில் தான் காட்டுது. இதில் ஏற சொல்லுது, போய் பார்ப்போமா? கூகுள் மேப்பை நம்பி பல இடங்களில் பல விதமாக பட்டுட்டோம். எங்கேயோ இருந்து வரானே இது. ஆக்சுவலாக என்ன ஹைவே இது? நல்லா கட்டியிருக்கானுங்க, ஆனால் எதுவும் பெருசாக டிரான்ஸ்போர்ட்டே இல்லை. ரொம்ப அவுட்ரு. ஒன்றுமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது.
வெக்கு வெக்குன்னு போய் திடீர்னு பாதியில் ரோடுல கட்டாயிரம் போகுது, அவ்வளவுதையா. முன்னாடி ஒரு கார்காரம் போறா தைரியத்துக்கு. ரொம்ப ஓப்பன் ஹைவே காய்ஸ் இது பாருங்களேன். பின்னாடி ஒரு கார் வரலாம். மேப்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு இப்படியே தான் இருக்குது. வண்டி எல்லாம் ரிவ்யூ எடுக்கிறதுக்கு நல்ல ஸ்பாட்டு. ஃபால்ஸுக்கு போகிற ரூட்டை பிடிச்சாச்சு. அப்பா சாமி, கொஞ்சம் ஆஃப் ரோடெல்லாம் இறக்கி விட்டாங்க. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஹில்ஸ் ஏறதுக்கான ஒரு அறிகுறி தெரியுது, அந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கான அறிகுறி. பாருங்க நெல், இப்போதான் நெல்லெல்லாம் அரைச்சி போட்டிருக்காங்க. கேட்டால் சண்டை வருங்க, ரெண்டு ரோட்டில் நின்று சண்டை விட்டுக்கிட்டுங்கிட்டு. நெல்லெல்லாம் அறுத்து அப்படியே இதெல்லாம் வச்சுருக்காங்க. பெரும்பாறை நல்லா இருக்கு, ஏரியா நல்லா இருக்குது. இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேம் ஒன்று இருக்குது கைஸ். ஆக்சுவலாக காமராஜர் டேம்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் வரும்போது நம்ம அதில் விடுவோம். ஏன்னா இதுக்கு ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது ஃபால்ஸுக்கு. தாண்டிக்கூடிய ரூட் இருந்தாங்க. ஊர் பேர் கேள்விப்பட்டிருக்கேன், பட் போனதெல்லாம் இல்லை. இதெல்லாம் ஹில்ஸ் தான். அதான் இங்கே முஸ்லீம்ஸ் நிறையா இருக்காங்க. ரம்ஜான் நல்லா கலகட்டும் இங்கே. குடிமகன் ஒருவர் படுத்துக் கொண்டிருக்கிறார். Guys, பாருங்க இந்த ஹில் தான், இதான் ஏற போறோம். எப்போ சாமி, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கு கைஸ். 12 கிலோமீட்டர். எங்கே ஃபால்ஸ் இருக்குன்னு தெரியல. பாருங்க ஏரியா வருங்க. சாங் சாங் ராக் முத்து ராக். இப்போதாங்க நான் போட்டு பார்த்தேன். இது தாண்டிக்குடி, அந்த பண்ணக்காடு, அதெல்லாம் ஊரெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே இந்த ரோடு தான். First bend we have started. ஐயம் பாருங்க, ஜாலியாக ஃபோனில் பேசிட்டே ஹில்ஸில் வண்டி ஓட்டுறாப்புல. நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸான கையாக இருப்பார் போல. பஸ்ஸை திரும்பி பார்த்துட்டு போறாப்ல. பன்றி மலை. இங்க ஒரு ஊரு வேற இருக்கா. அவ்வளோதான், வந்தாச்சு. இதுவா வனவிலங்குகளுக்கு உணவளிக்காது. கேட்டு பார்ப்போம் இந்த ஊருக்குள்ள யார்கிட்டயாவது. ஊரே அமைதியா இருக்கு. அண்ணா இது ஃபால்ஸ் எந்த பக்கம்னா? கீழே ரோடு போதுங்களா? அதுங்களா வண்டி போகணும்னா?
கைஸ் கீழே ஒரு ரோட் போகுது. ஆக்சுவலாக அதில் தான் நம்ம இந்தா பார்த்துக்கோங்க. இதில் ரெக்கார்டில் இருக்கா. இந்த ரோட் தான். இதுலேயே கீழே போனோம்னா கொஞ்சம் தூரம் போய் உள்ளே போகணும் போல. ஓ, ரிட்டன் ஏற்றுறதாண்டா பெரும்பாடு இதில். நம்ம டயருக்கு நம்மளது ஃபுல்லாக மோல்டு வேற ஆகி கிடக்குது. சரி பார்ப்போம் ரிட்டன் எந்த லெவலுக்கு இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரோடு இதோட சரியா இல்லை இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ரகடாக இருக்கான்னு பார்ப்போம். நம்மளது வண்டி டயர் சரியில்லை கைஸ். இல்லைன்னா கூட ஏதாவது பண்ணலாம். 20,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு இந்த டயரு வேற மாற்றணும். ஆல்ரெடி வண்டிக்கு நிற்கிது. ஐ திங்க் தட்ஸ் ஸோ. கேட்கலான்னா கூட ஆள் இல்லையே. ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். நான் மெதுவாக நடந்து போயிட்டுருக்கிறேன். வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் எதுக்கு ரொம்ப தடன்னு நம்ம வண்டி டயரும் சரியில்லை இதுக்குள்ளே. ஸோ அதனால் கொஞ்சம் மேலேயே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே பை வாக்கில் வரேன். ரொம்ப தூரம்லாம் இல்லை கைஸ், கொஞ்சம் தான். அப்படியே வந்துக்கலாம். ஸோ ஃபால்ஸ் சவுண்டு கேட்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கைஸ் அங்கே பாருங்க, அது சின்ன ஒரு பிரிட்ஜும் இருக்கா, ஹேங்கோவர் பிரிட்ஜ் மாதிரி. இதுக்குள்ளே தான் வரணும். கைஸ் டாப் ஆஃப் த ஃபால்ஸில் நிற்கிறோம். இதான் உச்சி. இங்கேருந்து பார்த்தீங்களா எங்கே அந்த இடம் மேபி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ரீல்ஸில் வந்து ஃபேமஸான ரீல்ஸில் இதான் இதில் இறங்கி அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா கல், அங்கே மேலேருந்து அவன் ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். இங்கேருந்து ஸ்லிப்பாகி விழுந்தவன் தான் மர்கையா. ஸோ இப்போ நான் வந்து நிற்கிறதே கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஃபால்ஸ் வந்து இவ்வளோ தான். இந்த இடத்துல தான் வந்து இந்த ஃபால்ஸோட வியூவே இருக்குது பாருங்கள். இதில் வந்து அப்படியே தண்ணி ஃப்ளோ போகுது. நம்மளும் அப்படியே இந்த ஃபால்ஸ் வந்ததுக்காக அப்படியே எல்லாம் குரூப்பு கட்டிக்கிட்டு ஆக்சுவலாக கீழே வழி இருக்குது கைஸ். கீழே போகிறதுக்கு வழி இருக்குது. ஆனால் எங்கே அது அந்த பக்கம் சுற்றி போகணும். உங்களுக்கு அந்த பக்கம் தெரியுதா, உள்ளே போகணும். பட் அதெல்லாம் வந்து நம்மெல்லாம் போக முடியாது, ரொம்ப டேஞ்சர் தான். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ஹைட்டு நினைச்சேன். அப்படியே இருங்க, நீங்கள் பார்த்தீங்களா ஃபால்ஸ் இது ஒன்று, இது ஒன்று. இங்கேருந்து விழுந்து அதுக்கப்புறம் போய் அங்கே ஒரு ஃபால்ஸு. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி நாட் ரெக்கமெண்டட் ஃபார் அப்படியே இருங்க. ஸ்ட்ரிக்ட்லி நாட் ரெக்கமெண்டட் ஃபார் ஃபேமிலி. சரியா? ஸோ இது ஆக்சுவலாக வந்து எதுக்கான ஸ்பாட்னா கப்புள்ஸ்க்கான ஸ்பாட் இது. ஸோ அவங்க தான் வந்து இங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறது. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டெம்பிள் ஒன்று வச்சுருக்காங்க, கோயில். ஆக்சுவலாக மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டேஞ்சரான பிளேசஸில் எல்லாம் கிட்ட ஏதாவது சாமி வச்சுருவாங்க.
அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கிளம்புவோம். ஏன்னா இங்கேருந்து போய் இது ஃபால்ஸ் இது குளிக்கலாம் முடியாது. நான் சரி குளிக்க முடியுமோ அப்படின்ற ஒரு தாரில் வந்தேன். ஆனால் இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் கைஸ். சரி நீ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீ அப்படியே கிளம்பி போய் அந்த காமராஜர் டேம் ஒன்று இருந்துச்சு, அதை போய் பார்ப்பேன் எப்போதுக்கு. ஸோ அது செக் டேம் மாதிரி ஐ திங்க் இதில் பார்த்தேன். ஸோ மேபி நல்லா இருக்கலாம். ஸோ அங்கே போய் ஒரு லிஸ்ட் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வைக்கலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், கொஞ்சம் மாங்குன்னு இருக்கேன். கொஞ்சம் மாங்குன்னு ஓட்டணும். கையெல்லாம் வலிக்குது, ஷோல்டர்லாம். வேறு அந்த வாட்டர் பிளாடர் வேறையா, அதுலேயும் கொஞ்சம் வெயிட் இருக்கா. ஸோ சரி கேஷ் அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படிங்கிறது கிளம்பலாம். ஓகே கேஷ், எப்படியோ ஒரு 1/2 பக்கம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வைப்போம்னு வைங்களேன். ஸோ இங்கே கிளம்பியாச்சு. ஸோ புல்லாகலிக்கு ஒரு பாய் பாய். புல்வெளிக்கு நடுவில் ஒரு ஃபால்ஸ், அது புல்லாகலி ஃபால்ஸ். ஐயோ இதெல்லாம் கிரிஞ்சு, இதெல்லாம் நானே எடிட் பண்ணிடுவேன். ஓகே கைஸ், அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஒரு சின்ன ரூட் போகுது, இதான் அந்த ஃபால்ஸ் மேலே நின்று பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்பிட்டு அப்படியே நேராக போய் டேமுக்கு போயிட்டு நான் கப்பல்ஸ் நிறையா பேர் இங்கே வராங்க. நம்ம ஒண்டியாக உள்ளே உட்காந்துருக்குற அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது போல். சரி எதுக்கு நமக்கு மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவானு கிளம்பிடுவோம். எல்லாம் ஒவ்வொரு இந்த பந்தியிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடம் காலியாச்சுன்னா வந்து உட்காந்துக்குவாங்களே, அந்த மாதிரி ஒவ்வொரு வியூ ஸ்பாட் இருக்குது. அந்த வியூ ஸ்பாட் எல்லாம் காலியாக அங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து கப்பலுக்கான பிளேஸு தான் நாடுறது. ஃபேமிலிஸாக வர்றதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சர் கேஷ். வரலாம், பட் கொஞ்சம் சென்ஸோடு நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம அப்போ ஆளுங்க வந்து நிறையா பேர் பார்க்குற ஆர்வத்தில் கொஞ்சம் எல்லாம் மீறி போயிடுவாங்க. ஸோ ஓகே வாங்க வண்டிக்கிட்ட போ. சரி கைஸ் அப்படியே போவோமா. ரோடே கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்குது. அந்த பக்கம் ஏற்றிடுவோம். இந்த சைடு தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏறும்போது கூட பிரச்சனை இல்லையாட்டிருக்குது, இறங்கும் போது தான் பிரேக் பிடிச்சா ஸ்லைட் ஆகுது. ஓகே ஸ்டடியப்போ புல்லாவெளி புல்லாவெளி தான். கொஞ்சம் இதுதாங்க மேலேருந்து விழுகுது. கீழே இருக்குது பாருங்க வண்டியெல்லாம். வேறு ஏதோ வியூ இருக்குன்னு தெரியல. கீழே தண்ணி விழுகிற சவுண்ட் மட்டும் கேட்குது, பட் வியூ எதுவும் இல்லை. அவர் டிரைவிங் பாருங்களேன். ரொம்ப ஒஸ்ட்டு கைஸ். இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, வயசில் பெரியவங்களாக தான் இருக்காங்க, திட்டக்கூடாதுன்னு தோணுது. பட் இருந்தாலும் இப்படி அவங்க டிரைவ் பண்ணணுமா, இப்படி அவங்க பேசி கோடியாக சம்பாதிக்க போகிறாங்களா, உசுருக்கு மேலே காசு முக்கியமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கெல்லாம் தோணுது. என்னமோ நம்ம பண்ணிட்டு போகிறாங்கன்ற மாதிரி தான் விட்டுருவோம் மாட்டுறது.
சொல்லுவது அங்கே வருங்க, குட்டியாக ஒரு வீடு இருக்குது. செமையா, அவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே குட்டி வீடு. ஸோ அந்த மலைக்கு கீழே அப்படியே அந்த டேம் பெருசாக செம சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா, சில்லாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஃபுல்லாக பாருங்க தென்னந்தோப்பு தான். அங்கே சென்டரில் மட்டும் ஒரு பெரிய பேட்ச்சு, அதான் அந்த பக்கம் வந்து அந்த மலை ஓட்டின மாதிரி இதிலெல்லாம் அந்த வயல் இது சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு ஒரு லேண்ட்ஸ்கேப்பே பயங்கரமாக இருக்குது. ஓகே வாங்க, ஐ திங்க் அதுதான் காமராஜ் இதுன்னு நினைக்கிறேன், டேம்னு நினைக்கிறேன். வா, ஐ திங்க் தட்ஸ். வாங்க போய் பார்ப்போம், ஏன்னா இதுதான் பக்கத்தில் இருக்கிற ஒரே டேமு. கேஸ், அந்த காமராஜர் டேமுக்கு ரூட்டு போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்தோம் பார்த்தீங்களா, அதுலேயே வந்து ரைட்டில் உள்ள ஒரு ரோடு இறங்கும். ஸோ அதுதான் வந்து அந்த டேமுக்கு போகிற ரூட்டு. ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா நெல் வயல் தான், செம்மையாக இருக்குது. எல்லாம் அறுவடை காலமாகி போச்சு, நிறையா பக்கம் அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வர மெயின் ரோடு நல்ல நெல் அறுவடை தான். இதெல்லாம் கொஞ்சம் தான். ஆமாம் கைஸ், அதுதான் டேம் ஆட்டிருக்கு. அந்த மலையிலேருந்து நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அது இந்த சின்ன மலை, அதுக்கு பக்கத்தில் டேம் பெருசாக இருக்குன்னு சொன்னோம்ல, அதுவா. அப்போ உள்ளே போவோம், வெயில் வேற. குதிரை குளிப்பட்டி, ஆத்தூர் அணைக்கட்டு. நேரா எங்கே போகிறது? அங்கெல்லாம் போக முடியாதே, அந்த பக்கத்து வழியும் இல்லையே. இதில் பார்ப்போம். காமராஜர் டேமு ஆத்தூர் டேமு ரெண்டும் ஒன்று தானா? கண்ணில் யாராவது தென்பட்டாவது கேட்கலாம். இந்த ரோடெல்லாம் பாருங்க, யாரையுமே காணவே. ஐயா ஒருத்தர் இருக்காப்புல. ஏன் இது டேம் எந்த பக்கங்கயா? அந்த பக்கங்களா? சரி சரிங்க. அப்படிங்களா? அப்படிங்களா? சரி சரி சரிங்க. இது இந்த பாருங்க, ஒரு மண் தடை மாதிரி உள்ள இறங்குது, அதுங்களா? சரி சரி சரிங்க. சரிங்க. அப்படிங்களா? சரி சரி சரிங்க. ஓகே சார், அந்த பக்கம் இன்னொரு கல் ரோடு போகுதாம்மா. கல் ரோடு எங்கன்னு தெரியலையே. வெயில நம்மளை நடக்க விட்டுருவாங்க, நடந்துதான் உள்ள போகணும் போல. கேஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம அந்த காமராஜர் டேம் அந்த ரூட்டில் இருக்கோம். ஸோ பார்த்தேன், டேம் பக்கம் இது போனேன் அந்த ரோட்டுக்கு. நான் டேம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ரீசன் என்னென்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதியிலேயே கட் ஆகி ஒரு ஆஃப் ரோடு மாதிரி போகுது. ஸோ அதில் போனோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக நம்ம வண்டியெல்லாம் முன்னாடி போட்டுட்டு கொஞ்சம் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் கேஷ். ஸோ அதனால தான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். நம்மளால் இந்த வெயிலில் கொஞ்சம் முன்னோக்கி நடக்க முடியாது, வண்டி பேக்கு எல்லாத்தையும் தனியாக விட்டு போக முடியாது, அதை எடுத்துகிட்டும் போக முடியாது, தனியாக விட்டுட்டும் போக முடியாது. இதுதான் நான் பக்கமாக இருக்கும்னு நினச்சேன். ஆக்சுவலாக வந்து ரூட் வந்து பார்த்திங்கன்னா மேப்பில் பார்க்கும்போது அதுக்கு பக்கமே போயிடுச்சு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கல் தடை மாதிரி இருக்குது, அதில் கொஞ்சம் தூரம் போகலாம், அப்புறம் வண்டி நிறுத்திட்டு ஒரு கேட்டு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே தான் போகணுமாம்மா. ஸோ அதனால தான் அதை ஸ்கிப் பண்ணினேன். ஓகே அப்பா, ஒன் டே ட்ரிப்பு. ஆக்சுவலாக ட்ரிப்பெல்லாம் இந்த சம்மர் டைமில் போடக்கூடாது. நான் சம்மரே முழுசாக ஆரம்பிக்கல, பட் இருந்தாலும் இது வெயில் சாமி சரியான வெயிலாக இருக்குது, அட்டி பிசுறு கிளப்புது. காலையில் கிளம்புமா தெரில, மதியம் ஆக வந்து வெயிலின் உச்சகட்டமாக இருக்குது. ஓகே காய்ஸ், சரி வாங்க அப்படியே போவோம். ரிட்டன் கோயம்புத்தூர். அப்பா ஆக்சுவலாக அந்த ஃபால்ஸ் இன்றைக்கி ட்ரிப்பு கொஞ்சம் வேறு மாதிரி நினச்சோம், பட் கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிடுச்சு.
பட் ஒரு ஒன் டே ட்ரிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போய் ஃபன் பண்ணுறதுக்கு ஓகேவா அந்த ஸ்பாட் இருக்குது. அவ்வளோதான், மற்றபடி பெருசாலாம் இல்லை கைஸ். அது அந்த ஃபால்ஸு ரொம்ப டேஞ்சரு அது. ஏன்னா அது நிறையா சோஷியல் மீடியா ரீல்ஸ்லேயே வந்திருக்கும். அது அந்த மாதிரி ஒரு பயங்கரமான இடம், நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அதில். ரெக்கார்ட் ஆகுது. சரி கைஸ், இப்போ பேட்ரி முடிஞ்சிடும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் டே ட்ரிப்புக்கு வந்து எங்கேருந்து பிளான் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னா, இப்போது ஒரு 165 கிலோமீட்டர்ஸ் வருது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து. எங்கன்னா சூலூர், பல்லடம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டு தாராபுரம், ஒட்டஞ்சத்திரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இது ரைட்டில் வந்து மேலே போகும். அந்த பன்றிமலை அந்த ரூட்டெல்லாம் போகும் பார்த்திங்களா. ஸோ அந்த ஊருக்கு போகிற ரூட்டு. ஸோ அதில் போனீங்கன்னா கீழேருந்து கரெக்டாக ஒரு 13 கிலோமீட்டர் மலை ஏறினோம்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து அந்த இது. ஸோ இதுதான் கைஸ். ஆக்சுவலாக திருப்பூர்லேருந்து வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தாராபுரம், பல்லடம், தாராபுரம் அப்படி தான் வருவீங்க. ஸோ இதுதான் ரூட்டு. ஓகே கைஸ், இங்கே சார்ஜ் முடிஞ்சிருச்சா? கொஞ்சம் தான் இருக்குது. சரி, அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். இனி ஏதாவது வழியில் சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக போக வேண்டியதான். ஓகே கைஸ், பாய். எள்ளி சாப்பிடுவோம்.